ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சீட் மேட்ரிக்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சீட் மேட்ரிக்ஸ் வந்து வந்தால் தான் ஆக்சுவலாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கே ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் வந்து நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து என்ன பண்ணுறாச்சு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கல. அப்போ சீட் மேட்ரிக்ஸ் கிடைக்காம எப்படி சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது? அப்போ எல்லா காலேஜ்லேயுமே வந்து சீட் வந்து இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். சரியா, நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறையா வந்து இந்த ரவுண்டில் நியூ சீட்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கும். என்எம்சி வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. என்எம்சி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரவுண்டில் வேல்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையிலக்குள்ளே நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரியல் வேக்கன்சி, வெர்ச்சுவல் வேக்கன்சின்னு சொல்லி நமக்கு வந்து 2 விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரியல் வேக்கன்சி மட்டும்தான் நமக்குரிய உண்மையான வேக்கன்சி. விர்ச்சுவல் வேக்கன்சியை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அது கஷ்டமாயிடும். சரியா, அப்போ எப்போயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியல் வேக்கன்சியை நீங்கள் நம்பி சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். சரியா, ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, ரியல் வேக்கன்சி மட்டும்தான் ஓகே, இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், போடலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா விர்ச்சுவல் வேக்கன்சியை நம்ம பேஸ் பண்ணோம் அப்படின்னா நாம் ஏமாற்றத்துக்கு தான் உள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம திரும்பவும் சொல்கிறோம், உங்களுக்கு அதாவது நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 420 மார்க் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ 420க்கு கீழே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எப்படியாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளே வந்துடலான்னு சொல்லும் போது நம்ம வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸை கூட என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் சீட்டு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 407 வரைக்குமே அவங்களுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு 407 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ காம்படிஷன் வந்து டீம்டு பக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம ஒழுங்காக போடணும். சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கண்டிப்பாக அது டீம்டே இருந்தாலும் சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அப்போ எந்த காலேஜில் உங்களால் ஃபீஸ் வந்து குறைச்சி கொடுக்க முடியும்? ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா, அதனால் மறந்துடாதீங்க, இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்குள்ளே நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது சீட் மேட்ரிக்ஸ் வந்து வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போடணும். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போட்டுருக்கும் போது நீங்கள் பேசாமல் ரேண்டமாக போடுறத விட நீங்கள் லோயஸ்ட் ஃபீஸ்லேருந்து ஹையஸ்ட் ஃபீஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்க காலேஜும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபினான்சியலாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறக்கூடிய காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.